30 ஆண்டு கால ஆட்சியிலே சில அரசியல் கட்சிகளால் கல்வி வியாபாரமாக போய்விட்டது என்பதற்காக நமது உணவர் பாட்சா அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்தார்கள். ஆனால் இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை அரசியலில் ஏற்படுத்திய மாணவர்களுடைய எழுச்சி என்பது இருந்தது. இப்போதெல்லாம் மாணவர்களிடையே அந்த சமூக விழிப்புணர்வோ அல்லது இதற்காக களமிறங்குகிற தன்மை போய்விட்டது. ஏனென்றால் ஒரு மாணவனை நீ படிக்கும்போதே வேலை செய்யலாம், படிக்கும்போதே சம்பாதிக்கலாம் என்று படிக்கும்போதே என்னவெல்லாம் செய்யலாமா, படிக்கும்போதே முதலாளி ஆகிவிடலாம் என்கிற ஒரு விதமான ஒரு புதுவிதமான மோசடி திட்டங்களை அறிவித்து ஏமாற்றுகிற நிலைதான் இருக்கிறது. ஆக அவர்களிடம் சமூக விழிப்புணர்ச்சியை பார்ப்பதற்கு அரிதாகவே இருக்கிறது. இப்போது ஏதோ இந்த ஐஐடி நிறுவனத்திலே அம்பேத்கர் பெரியார் விவகாரத்திலே தான் ஒரு எழுச்சியை பார்க்க முடிந்தது. ஈழப்போர் கட்டத்திலே அவர்களுடைய எழுச்சியை பார்க்க முடிந்தது. பொதுவாக இந்த மாணவர்களுடைய அந்த சமூக விழிப்புணர்வை மழுங்கடிக்க செய்கிற காரியங்களைத்தான் இந்த மாதிரியான விளம்பரங்கள் நிறுவனங்களும் செய்து வருகிறதா? சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தில். நிச்சயமாக அதில் ஒன்று மாற்றுக்கருத்து சில சொல்றதுக்கு ஒன்று. அதாவது கல்வி அரசின் பணியாக அடிப்படை பணியாக இருக்க வேண்டும் என்ற நிலையம். இப்போ அடிப்படையில் இன்னொரு மாற்றம் பண்ணணும். கல்வி வந்து இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. மத்திய அரசும் தனது பங்காக சிபிஎஸ்சி அமல்படுத்திருக்காங்க, மாநில அரசு பட்டியலையும் இருக்குது. இப்போ இதுதான் ஒரு கன்ஃபரன்டேஷன். என்னன்னா, நாங்கள் வந்து சமச்சீர் கல்வியை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லி மாநில அரசு ஒரு முடிவு செய்யும் பொழுது, இல்லை நீங்கள் உங்களுக்கு செய்யுங்க, ஆனால் நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தை பூத்துவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தனது திட்டத்தை ஒன்று பூத்துக்கிறது. இதுதான் இங்கே கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. அங்கே வந்து இருதரப்பட்ட கல்வி மக்களுக்கு போகின்ற பொழுது அது யாருடைய கையில் அது அதிகாரம் இருக்கிறது என்ற கேள்வி வருகிறது. அதனால இது மாநில அரசுகளுக்கு நிதி உதவி தேவை, நிதி ஆதாரம் தேவை. அதாவது ஃப்ரம் 1ஆவது வகுப்பிலிருந்து இறுதி கல்வி வகுப்பு வரை முதுகலை வரை அரசே எல்லா கட்டணங்களும் அமெரிக்காவில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அரசாங்கத்தில் எந்த ஸ்டூடெண்ட்டும் தான் முயற்சியில் பணம் கட்டி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே வந்து யூனிஃபார்ம் எஜுகேஷன், யூனிஃபார்மிட்டி, அங்கே அரசு ஃப்ரீ எஜுகேஷன், இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் அங்கே ஒரு சுய சிந்தனையே மாணவர்களுக்கு கிடைக்குது. சரி, இப்போ அது போல இங்கே வரணும், நிதி ஆதாரத்தை பெருக்கணும். நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு இங்கே என்ன இருக்கு? இல்லை, இருந்தாலுமே தமிழக அரசுல வந்து இலவச சீருடை கொடுக்குறாங்க, இலவச நிறுத்தணும், அதாவது கொடுக்குறாங்க. ஆனால் அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வரலன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஊர்வலம் நடத்துறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து சேருங்க வேண்டியிருக்கு. ஆனால் இது போன்ற பல கோடி ரூபாய் விளம்பரங்களால், கவர்ச்சி விளம்பரங்களால் இவங்களால வந்து சுலபமாக யாரோ தென்கோடியில் இருக்கிற கடையத்திலே இருக்கிற ஒரு. ரெண்டாவது சார், நீங்க வந்து இவ்வளோ சொல்றாரு, மத்திய அரசு பள்ளி வருது, மாநில அரசு வந்து நடத்துதுன்றாங்க. ஆனால் இந்த தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை அரசாங்கத்தை ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால், நீங்கள் வந்து அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது, பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை மார்ச் மாதத்திலிருந்து தான் விநியோகிக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய உத்தரவு. எந்த தனியார் பள்ளியும் அந்த உத்தரவை மதிக்கவே இல்லை. டிசம்பர்லேயே விண்ணப்பங்களை கொடுத்து ஜனவரியிலேயே அட்மிஷன் முடிச்சுட்டாங்க. இப்போ போய் கேட்டீங்கன்னா யாருக்கும் அப்ளிகேஷன் கிடையாது. அப்போ அரசாங்கத்தையே மதிக்காத அளவுக்கு தனியார் பள்ளிகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதிகாரிகளுக்கு என்னென்ன காட்ட வேண்டுமோ அதை செய்து விடுகிறார்கள். செய்ய வேண்டியதை செய்து விடுவதனால தான் அந்த தனியார் பள்ளிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அப்படி அரசாங்கத்தினுடைய உத்தரவை மதிக்காத தனியார் பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்கின்ற துணிவு ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயல்பட முடியும். எனவேதான் மாணவர்களை பொறுத்தவரை அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. அவருடைய சூழ்நிலை, அவருடைய பெற்றோர்கள் இருப்பதையெல்லாம் அடகு வைத்தோ அல்லது விற்றோ, கட்ட வேண்டியதை கட்டி அவனை ஒரு பொறியாளராக மாற்ற வேண்டும் அல்லது சமையல் கலைஞராக உருவாக்க வேண்டும் என்று பணத்தை கொட்டி கொடுத்து விடுகிறார்கள். ஆக அந்த மாணவன் தன்னுடைய பெற்றோருடைய சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக கல்வியிலே அக்கறை செலுத்துகிறான். சமூக விழிப்புணர்வு என்பது அவனுக்கு இல்லாமலேயே அவன் காலையிலிருந்து மாலை வரை கல்லூரி, அதற்கு பின்னால் அவன் விடுதிக்கு சென்று அங்கேயும் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட கல்வி முறை மாறியாக வேண்டும். சமூக அக்கறையோடு கூடிய கல்வி முறை வந்தாக வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த மாணவர்கள் மத்தியிலே சமூக அக்கறை வர வேண்டும். உதாரணத்திற்கு அந்த அமிர்தா கல்லூரியிலே அந்த மாணவன் இறந்திருக்கிறான். தன்னோடு படிக்கின்ற மாணவன் ஒருவன் எப்படி இருந்தான் என்று தெரியவில்லை. அந்த கல்லூரி இயங்காமல் செய்கின்ற அந்த பொறுப்பை கூட உடன்படிக்கின்ற அந்த மாணவர்கள் செய்யவில்லை. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த மாணவனுக்கு நீதி கிடைத்திருக்கும், காவல்துறை விழித்திருக்கும். காவல்துறை கண்டிப்பாக இந்த மாணவர்கள் ஒரு அமிர்தா கல்லூரியிலே அந்த போராட்டம் மாணவர்கள் உருவாக்கி இருந்தால் அந்த ஓஎம்ஆர் ரோடில் இருக்கின்ற அத்துணை கல்லூரி மாணவர்களும் இந்த மாணவனுடைய
மரணத்திற்கு நீதி கேட்டு போராடி இருக்கக்கூடிய சூழலை உருவாகி இருக்கும். அதாவது அந்த அமிர்தா கல்லூரியிலே மரணமடைந்த மாணவன் கண்ணனுடைய தந்தை பேசுகிறார். ஹலோ, வணக்கம் கண்ணன் சார். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய குரல் எவ்வளவு கேட்டிருக்கிறது? யார் உங்களுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள்? என்ன நடக்குது? ஐயா எனக்கு இப்போ சமுதாயம், மக்கள், மீடியாக்கள் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கு. சரி. அதே மாதிரி எனக்கு இது போலீஸ் எனக்கு சுத்தமா அவங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ஐயா போலீஸ. சரி. அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா முதல்ல என் பையனை காதல் தோல்விங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஐயா. அதுக்கு நான் இல்லங்கிற மருத்துவ ஆதாரப்பூர்வமா அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். சரி. இப்ப ஒரு பத்திரிகையில போலீஸ் அதாவது இன்ஸ்பெக்டர் மகேஷ்குமார் கொடுத்திருக்கிறாரு, என் பையன் திருடன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு ஐயா. திருடங்கிறத மாட்டிக்கிட்டான், அதனால அவமானம் தாங்காம இறந்துட்டான் அப்படிங்கிறது. ஐயா என் பையனை பத்தி இந்த ஊர்ல நீங்க கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல கேட்டீங்கன்னா தெரியும் எப்படிப்பட்ட தங்கமான பையன்ட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்படியே அவர் சொல்ற மாதிரி திருடினாலும் அதுக்கு திருடுனதுக்கு உண்டான எவிடன்ஸ் யாருக்கு அந்த காலேஜ் நிர்வாகம் யாருக்கு கொடுத்திருக்கணும்? போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். ஆமா ஆமா ஆமா. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வச்சிருக்காங்களா? எஃப்ஐஆர் வச்சிருக்காங்களா? அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் பையன் இறந்து 4 மாசம் முடிஞ்சிச்சியா? ஆமா. பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி இறந்தாயா? ஆமா. ஆனா இன்னைக்கு தேதி என்னன்னு பாருங்க. ஆமா. 4 மாசம் முடிஞ்சு. இப்போ வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் நான் பரப்பி இருக்கோம்லையா? இத பாத்துட்டு நியூஸ்ல எல்லாம் டிவில வர, ஊடகத்துல வர நியூஸ் எல்லாம் பாத்துட்டுக்கிறா. அதுக்கப்புறம் தான் துறைப்பாக்கம், அதாவது என் பையன் படிச்சது சென்னை அமிர்தா 10 இடம் 15 இடம் சின்ன சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரான்ச் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சென்னை அமிர்தாவன் துறைப்பாக்கத்துல இருக்கிற செக்ஷன்ல தான் என் பையன் படிச்சான். சரி. அந்த பையன் படிச்ச காலேஜ்ல அந்த பையன் இப்ப அப்பா இந்த மீடியாவை பார்த்துட்டு தான் நானே உங்களுக்கு போன் பண்றேன், எனக்கு கார்த்தி இந்த காலேஜ்ல நின்னுட்டான்னு சொன்னாங்கப்பா, இறந்ததே எனக்கு தெரியாதுன்னு போன் பண்ணுதாங்க ஐயா. அவன் இறந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட நிர்வாகம் பாத்தீங்களா ஐயா? ஒரு மரணத்தையே மறைக்க பார்க்கிறார்கள் இல்லையா ஐயா? என் பையன் இறந்த தகவலே எனக்கு இன்னும் சொல்லல ஐயா. எனக்கு ஒரு ஆறுதல் கூட சொன்னது கிடையாது காலேஜுக்கு. தகவலை கூட சொன்னது இல்லையா? உங்களுக்கு தகவலே சொல்லல? தகவலே இந்த காலேஜ் எனக்கு சொல்லல. என் பையன் போன்ல இருந்து போலீஸ் தான் போன் பண்ணுச்சு. அது பையனுக்கு ஆக்சிடென்ட் தான் போன் பண்ணுச்சு. சரி, இது குறித்து முதல்வர் அலுவலகத்துக்கு நீங்க தெரியப்படுத்திருக்கீங்களா? ஐயா எனக்கு அம்மா காதுக்கு 6 கோடி மக்களுக்கு தலைவின்னு சொல்றாங்க. அம்மாவா இருக்காங்க முதலமைச்சர் அம்மா. நான் அவங்க மேல எல்லாம் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், நம்பிக்கையும் வச்சிருக்கேன் ஐயா. அவங்க காதுக்கு இந்த செய்தி போகல. அந்த செய்தி போயிருந்தா கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன் ஐயா. சரி, இந்த செய்தி அவங்க காதுக்கு எல்லாம் போயிருந்தா கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அவர் தாய் ஐயா. நீங்க முதலமைச்சருக்கு மனு அனுப்பல? நான் நம்புறேன் ஐயா. ஐயா நீங்க முதலமைச்சருக்கு மனு அனுப்பல? ஐயா சிஎம் செல்லுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன், நீ நேரடியா வாங்க, எனக்கு முடியாத சூழ்நிலையில இருக்கு ஐயா. அதே மாதிரி கமிஷனர் ஆபீஸுக்கு, ஐஜிக்கு எல்லாத்துக்கும் நான் நேர்லயே போய் மனு கொடுத்திருக்கேன் ஐயா. ஒரு நடவடிக்கை எடுக்கல ஐயா. இல்ல அவருடைய நிலைமை சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கேங்கிறாரு. எல்லாரும் சிஎம் செல்லுல எல்லா போர்களும் தமிழ்நாடு முழுவதிலிருந்து அதை ஆய்வு செய்கிற பணிகள் இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? அவர் எல்லாரிடையும் முறையிட்டு இருக்காரு. இந்த முறையிட்டதற்கு பிறகு நீதி கிடைக்கலன்னா மாணவர் சமுதாயம் தான் வீழ்ச்சி எழணும். இல்ல மக்களும் மீடியா என்ன தூக்கி எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். எனக்கு போலீஸ்ல நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லையா, அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இவங்க பேசுனாங்க பாருங்க, அது கரெக்டியா? எனக்கு எத்தனை கொலை மிரட்டல் வருது தெரியுமையா? எனக்கு இல்ல போன்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சதே 10 போனாலும் மிரட்டல் வருயா. முதல்ல எல்லாம் ஒரு 10, 20, 30 தினத்துக்கு மேல மிரட்டல் வரும். அதாவது எப்படி நான் நேரடியா மிரட்டமா, காலேஜ் நிர்வாகமே என்கிட்ட நேரடியா பேசியா, நேரடியா இல்லாம ஒரு மறைமுகமா பேசுவாங்க. நீங்க ரொம்ப மோதாதீங்க, அதெல்லாம் பெரிய நிர்வாகம், ரோட்ல போறப்ப ஏதோ லாரி தட்டிடுவாங்க, பாத்துக்கோங்க, குடும்பத்தையே அழிச்சிருவாங்க, அப்படிலாம் எனக்கு போன் வருயா. தேவையில்லை ஐயா. ஐயா, எங்களுடைய மின் தொலைக்காட்சியினுடைய சேர்மன் வந்து இந்த நிகழ்ச்சியை 3வது வாரமா நடத்தி கொண்டிருக்கார். பல ரூபாய்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வேண்டாம் சொல்லிட்டு
இந்த நிகழ்ச்சியில் நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்தை அடுத்த கட்டமாக கொண்டு போவதும் தயாராக இருப்பதாக உங்களுக்கு சொல்ல சொன்னார். ரொம்ப நன்றியா. அவங்க காலத்துக்கு நான் வணங்குதன்னு வேண்டிக்கங்கய்யா. நான் கேட்டேன்னு சொல்லுங்கய்யா. அவங்க இல்ல மாணவன் பிரச்சனை என்ன சார்? இப்போ வந்து ஒரு முத்துக்குமரன் கல்லூரியில பெரிய மோசடி நடக்குது, அவரை அரெஸ்ட் பண்றாங்க, மறுநாள் காலையில் செய்தி வருது, மறுநாள் 2வது தொடர்ந்து 6வது நாள் வராம செய்தியை அமைக்க முடியும் சொல்ல முடியும். ஆனா இவர் வந்து கொத்தனார், டெய்லி வேலைக்கு போனா தான். இவருடைய நிலைமை பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனையும் பறி கொடுத்து அவரையும் கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு இருந்தாங்கன்னா நான் கேட்கிறேன், ஆட்சியாளர்கள் துணிந்து அந்த அமிர்தா கல்லூரியினுடைய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். அப்போதுதான் இனிமேல் இந்த தமிழகத்தை நம்பி இருக்கின்ற மாணவர்களுடைய எதிர்காலம் பத்திரமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு எந்த துணிச்சல், மாணவனையும் கொன்று விட்டார்கள் அல்லது அவனுடைய அப்பாவையும் கொல்லுவேன் என்று மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த துணிச்சல் அவர்களுக்கு அமிர்தா கல்லூரி நிர்வாகத்திற்கு எப்படி வந்தது, யாரால் வந்தது? நமக்கு சந்தேகம் வருகிறதா இல்லையா? இதற்கு பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? இப்படி துணிந்து பேசக்கூடிய அளவுக்கு, மிரட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. காவல்துறை அதிகாரிகள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மாணவனுடைய மரணத்திற்கு நியாயமான விசாரணை நடத்தி உரியவர்களை தண்டிக்காமல் அந்த குற்றத்தையே மறைக்க பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர் சமுதாயத்தை அவர்கள் கிள்ளுக்கிரைகளாக நினைக்கிறார்கள். அல்லது இடத்திலே தமிழனுக்கு ஆபத்து வந்தபோது கிளர்ந்தெழுந்த இந்த மாணவர் சமுதாயம் அவர்களிலே ஒருவரான அந்த ஏழை கட்டட தொழிலாளியினுடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அநீதியை எதிர்த்து தமிழகத்து மாணவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்கி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த மாணவர் சமுதாயத்தின் மீது எனக்கு இருக்கிறது. நன்றி. அதாவது வழக்கறிஞர் சார், இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏழை தந்தைக்கு வழக்கறிஞர்கள் முறையில் எந்த மாதிரியாக உதவ முடியும்? புகார் கொடுத்துட்டு அதை பண்ணலன்னா 482 CRPC உயர்நீதிமன்றத்தை அணுகி. சரி. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? சொல்லுங்க. இப்ப வந்து இந்த அமிர்தா கல்லூரி மேட்டர்ல இந்த மாணவன் இறந்து போனதுக்காக அவங்க ஃபாதர் கிட்ட பேசினாங்க இல்லையா? அவர் வந்து நான் நிறைய இடத்துல பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. இப்ப வந்து ஹைகோர்ட்டை இவர் வந்து அப்ரோச் பண்ணல, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் இல்லையா? அவர் பாவம் கட்டிட தொழிலாளி, அவர் அன்றாட பாடுகளுக்கு சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் நீதியை அணுகுவதற்கான சரியான உமாமகேஸ்வரி அம்மையாரே அதற்கான முயற்சி எடுக்கலாம். நீங்களே எடுக்கலாம். ஆமா ஆமா, நீங்களே அந்த முயற்சி எடுத்தா நல்லதுதான். சரி சரி சரி, அவர் நன்றிங்க. அதாவது ஆக்சுவலி நான் இது வந்து ஓவராலா ஒரு கட்டிட தொழில் மிக வருத்தமான ஒரு செய்தி. ஆனால் எப்படி இதை தடுப்பது அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கு. இவ்வளோ மாணவர்கள் படித்து முடிக்கிறார்கள், தேர்ஃபோர் இவ்வளவு சீட்டுகள் நிச்சயமாக இருக்க வேண்டும், ஃபில் பண்ண வேண்டும். ஸோ டிமாண்ட் இருக்கு, சப்ளை இங்கே வந்து அரசாங்கம் முழுமையாக கொடுத்து விட்டால் தனியார் கல்லூரியில் சேர்வது என்பதை கேள்விக்குறியாகிடும். அதாவது அதே மாதிரி மக்களின் பார்வை கூட, இப்போ நான் எங்கள் அண்ணெல்லாம் வந்து நகராட்சி பள்ளியில் படித்தோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டி கார்பரேட் பண்ணோம். அது மாதிரி நானும் நகராட்சி, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்களாம் வந்து நகராட்சியில் படிச்சு பெரிய IAS ஆயிருக்காங்க, அதிகாரி ஆகிருக்காங்க, மினிஸ்டர் ஆயிருக்காங்க, எல்லாமே ஆயிருக்காங்க. ஆனால் இப்பொழுது வந்து அந்த நகராட்சி பள்ளியே ஏதோ ஒரு தீண்டத்தகாத பள்ளி போல அந்த ஆசிரியர்களே தன்னுடைய மகன்களை அங்கே படிக்க வைப்பதில்லை. ஆனால் அதே பார்வை கல்லூரி என்று வரும்பொழுது எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வேண்டும், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் தான் வேண்டும், அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேண்டும் என்று அரசு சார்ந்த சட்டக்கல்லூரி என்றால் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி தான் வேண்டும், இல்லைன்னா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தான் வேண்டும் என்ற அந்த பார்வை ஏன் வந்தது? நான் வந்து ஒரு டீச்சர் ரொம்ப நாளாக எங்கிட்ட டீச்சர் ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து டெய்லி படிச்சு நிற்பாங்க, எப்படியாவது அந்த டீச்சர் ஆகிடும் அப்படின்னு அந்த புக்கு இந்த புக்கு குரூப் ஒன்று அந்த எல்லாத்தையும் RRB எல்லாம் வாங்கி படித்து பாஸ் பண்ண மறுநாளே அனைத்து புத்தகங்களையும் பழைய கடைக்கு போட்டாங்க. இனிமேட்டு அப்பா ஜாப் செக்யூரிட்டி ஆயிடுச்சு, இனிமேட்டு அதேதான் அம்மா ஆடு இலை ஈக்கல் உரல் ஊஞ்சல் எறும்பு ஏணி இதேதான் நான் வந்து சாவர வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், அதனால எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மனப்பான்மை அவர்களுக்கே தெரிகிறது. இந்த தரம் இல்லை. ஆக அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து 4 லட்சம் மாணவர்கள் +2 பாஸ் பண்ணி விட்ட பிறகு டோர் 1 டோர் 2 இவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரைவேட் கிளாஸ் சொன்ன மாதிரி அட்மிஷனை முன்னாடியே, அதாவது எக்ஸாமே அங்க முடியல, அதற்கு முன்னாலேயே அட்வான்ஸா நீங்க வந்து புக் பண்ணலனா
இந்த கேட்டகரி இவங்களே ஒரு ரேங்கிங் சிஸ்டம், அந்த ரேங்கிங் சிஸ்டம் யார் போறானே தெரியாது. அதாவது வெறும் அது பேப்பர்ல தான் வருது, பத்திரிகையில தான். மார்க் பேஸ் தான். அதாவது நீ வந்து அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த ஒரு 10 கல்லூரிகள் போட்டு உடனே அவன் சொல்றான், அப்பா அந்த பையன் வந்து அங்க வாங்கிட்டான் ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல, நீ இவன் பூ வைக்கிறவனோட பையன், அதெல்லாம் என்னால முடியாதப்பா, முடியல என் வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு, இதை படிச்சாதான் என் வாழ்க்கையே அப்படிங்கிற மனப்பான்மை குழந்தைகள் மனத்துல ஒரு நான் படிச்சு முடிச்சோட 2 லட்ச ரூபா வேலை வரணும், அதுக்கு என்ன சொல்லிட்டு நான் செய்யறேன். கேம்பஸ் இன்டர்வியூ, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ டூப்ளிகேட்டா வர காலம் வந்துருச்சு. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு நான் கம்பெனி வந்து உள்ள வந்து பண்ணலாம் வாங்கி போயிட்டு அப்ப அந்த கம்பெனி நிறுவனத்தை தேடி போனா அந்த மாதிரி நிறுவனமே இல்ல. 2 புகார். அதே மாதிரி சார் சொன்னாரு, இங்க அமெரிக்கால வந்து அந்த சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டம். இன்னைக்கு காலையில் ஒரு ஊடகத்தில் நான் பார்த்த செய்தி, அங்க கருப்பினர்கள் மீது கொடூரமா தாக்குதல் நடந்தது. அதாவது அந்த அமெரிக்கால வந்து எப்படி சொல்றேன்னா, இங்க இருந்து நல்லா படிச்சு ஐஐடில எதுக்கு ஜாயின் பண்றாங்கன்னா, ஐஐடி என்டர் ஆயிட்டாலே அடுத்து 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் நம்ம ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு இங்க இருந்து அறிவாளிகள் அங்க போயிடுறாங்க. ஏனென்றால் இங்க உங்களுக்கு வந்து நாங்க படித்து முடிச்சாலும் நீங்க வேலையை தர மாட்டீர்கள், எங்க வேலை கிடையாது. நம்ம ஆளுதான் அங்க போயிட்டு வந்து இரவு பகல் போற அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க. நீங்க நைட்ல எங்களோட டைம் வந்து பகல், உங்களுக்கு நைட்டு, தேர்ஃபோர் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன், நீ வந்து ஒர்க் பண்ணுனா இவர் வந்து டைட்டா ஒர்க் பண்ணிட்டு 40 வயசுல டைவர்ஸ் வந்து எந்த உறுப்புகளும் ஒரு வேலை செய்யாம போயிடுதான். இது குடும்ப சிக்கல் இருக்கு. சமூக சிந்தனையில் பார்த்தால் நம்முடைய மக்களின் பார்வை, இப்போ ஒரு டாஸ்மாக் ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்கு, சில வந்து மதுபானங்கள் தேவை, எல்லாருமே கிடையாது. ஆனா படிப்புக்கு எனக்கு வந்து கல்லூரி தேவை, அது வந்து பிரைவேட் கல்லூரி தான் வரணும், கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். சரி, இப்போ வந்து அரசாங்கத்துடைய கொள்கை அமிர்தா கல்லூரியில் நடந்த விவகாரம் ஒரு சிறு விவகாரம் அல்ல. ஏனென்றால் அதான் உத்தரப்பிரதேசத்தில் பாண்டே என்கிற ஒரே ஒரு தனிநபர் வந்து தொடர்ந்து போராடியதால் தான் இன்னைக்கு மேகி நூடுல்ஸே வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சரித்திருக்கு. இல்ல அந்த மாதிரி தொடர்ந்து தனிமனித போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வாட்ஸ்அப் வந்தது, பலாப்பழம் சாப்பிட்டு விட்டு கோக்கை சாப்பிட்ட உடனே அடுத்த ஒரு ஜோக் பண்றாங்க, இது தொடர்ந்தால் இதை தடை செய்து எதை பலாப்பழத்தை. ஆனா கோக்க வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன பண்றான், பிரியாணி வாங்கினா கோக்கு இலவசமா வைக்கிறான், எப்படியாவது குடிடா உன் உடம்புல இதை திணிக்கிறான் பாருன்னு சொல்றான். நுங்கு விற்கும் போது எண்ணெய் விற்கும் போது 10 ரூபா 20 ரூபா அப்படின்றாங்க. ஆனா கோக்க வாங்கி நல்லா ஸ்டைலா அது. ஆக இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான விளம்பரங்களால் தான் தொடர்ந்து வந்து கல்வி கொள்ளை நடந்து வருகிறது. அரசின் கொள்கை மாறணும். அடிப்படையில் எல்லாத்துக்கும் அடிப்படை அரசின் கொள்கைங்க. இப்போ நண்பர் சொல்லும்போது சொன்னார், எல்லாம் போய் அரசாங்கம் அறிவித்த பிறகு மக்கள் சேர்த்துட்டாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, பிள்ளைகளை பெற்றோர் சேர்த்துட்டாங்கிறது இருக்கு. அதில் மறைஞ்சிருக்குல்ல, வேறு வழியில். அதாவது மாற்று ஏற்பாடு இல்லாத வரை இந்த மோசடிக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் அடிபணியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அடிப்படையில் இலவச கல்வி வேண்டும், அது மத்திய மாநில அரசுகள் எதுவாக இருந்தாலும் என்ற அடிப்படை கொள்கை முடிவை எடுத்தால் தவிர இவர்களுக்கெல்லாம் முடியாது. கவர்ச்சி விளம்பரங்களால் கொள்ளையடிக்கிறது நீடித்துக் கொண்டிருக்கிறது. ரேடியோ, நாளிதழ், தொலைக்காட்சி என்று விரட்டி விளம்பரம் செய்து பணம் பறிக்கிறார்கள். பாவம் கட்டிட தொழிலாளியாக இருக்கிற கண்ணன் போன்றவர்களுடைய குழந்தைகள் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்றங்களை தடுப்பதற்காக இதுவரையிலும் வந்து அரசியல் ரீதியான கட்சிகள் பெரிய போராட்டத்தை எடுக்க வரவில்லை. ஆனாலும் கூட இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்கள் தங்களது கல்விக்கான புனித போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான களமாக இந்த நீதிக்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று அவர் நடப்பது தனி வழியாக புது வழியாக இருந்தாலும் கூட நாளை இது மாறுகிற பொது வழியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி தான் வெற்றி, முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.